அஸ்ஸலாமு அலைக்கும், வெல்கம் பேக் டு மம் ஷான் கிச்சன். இன்றைக்கி நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோம்னா சீஸி பொட்டேட்டோ ரெசிபி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபஸ்ட்டு அதுக்கு நான் 2 உருளைக்கிழங்கு எடுத்துருக்கேன். நம்ம தோலை சீச்சு எடுத்துடலாம். தோலை நல்லா நீட்டாக க்ளீன் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நான் பொட்டேட்டோ ஸ்லைசர் வச்சு நல்லா அந்த மாதிரி தின்னாக ஸ்லைஸ் பண்ணி எடுத்துக்கிறேன். கீழே ஒரு டிஷ்யூ விரிச்சிட்டு இந்த மாதிரி ஒரு பீஸாக வச்சுட்டிங்கன்னா அதில் இருக்க தண்ணியெல்லாம் அப்சர்வ் ஆகிடும். இது ரொம்ப நேரம் வைக்கக்கூடாது, ஒரு 2 நிமிஷம் வைக்கணும். அப்படி இல்லைன்னா உருளைக்கிழங்கு கருத்துரும். இந்த மாதிரி எல்லாத்தையும் வச்சுட்டு மேலே ஒரு டிஷ்யூ இல்லைனா ஒரு துணியை வச்சு இந்த மாதிரி நல்லா வைட் பண்ணிவிடுங்க. உங்களுக்கு அந்த எக்ஸஸாக இருக்க தண்ணியெல்லாம் வந்துடும். இந்த மாதிரி எடுத்துட்டு நல்லா காஞ்சிருச்சு பாருங்கள். இந்த மாதிரி இருக்கணும். நல்லா பாருங்கள், இந்த மாதிரி இருக்கிறதுல நம்ம உள்ளே சீஸ் வச்சுக்கிறேன். சீஸ் வச்சுட்டு இந்த மாதிரி நல்லா ரோல் பண்ணிடுங்க. இந்த மாதிரி ரோல் பண்ணிவிட்டு அப்படியே விட்டுறக்கூடாது. நம்ம ஒரு ஸ்டிக் வச்சு டூத் பிக் வச்சு நல்லா அதை குத்திக்கலாம். அப்போ தான் நல்லா ஸ்டிஃபாக நிற்கும். இதே மாதிரி எல்லாத்தையும் செஞ்சு எடுத்துக்கோங்க. இப்போ நான் ஒரு கடாயில் எண்ணெய் ஆட் பண்ணிக்கிறேன். நல்லா நம்ம டீப் ஃப்ரை பண்ணுற அளவுக்கு நான் எண்ணெய் ஆட் பண்ணிக்க போகிறேன். இப்போ நம்ம வச்சுருக்கோம்ல எடுத்து அதை நான் ஒரு பீஸாக எடுத்து போட்டுக்கிறேன். ரொம்ப நிறைய போட்டுறக்கூடாது, உங்களுக்கு எடுக்கும் போது டிஸ்டர்பாக இருக்கும். அந்த சீஸ்லாம் வெளியே வந்துடும். அதே மாதிரி நீங்கள் திருப்பும் போது பொறுமையாக தான் திருப்பணுமே. ரொம்ப ஃபாஸ்ட்டாக திருப்பிங்கன்னா சீஸ்லாம் வெளியே வந்துடும். இந்த மாதிரி பொறுமையாக ஒன்று ஒன்றா திருப்பிக்கோங்க. மீடியம் ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு நல்லா வேகும் அந்த உருளைக்கிழங்கு. அவ்வளோதான், இந்த மாதிரி இருந்தால் போதும். நம்மளுக்கு ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் எந்த மாதிரி நம்ம ஃப்ரை பண்ணி எடுப்போமோ அது மாதிரி இருக்கணும். இப்போ நான் 1/2 டீஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. இதில் நீங்கள் சாட் மசாலா கூட சேர்த்துக்கலாம், அப்படி இல்லைன்னா லெமன் சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி இந்த 2 மட்டும் வச்சு நான் உங்களுக்கு செஞ்சு காமிச்சிருக்கேன். பாருங்கள், நல்லா இந்த மாதிரி எல்லா இடத்துலையும் நல்லா மிக்ஸ் ஆகணும். அப்படி இல்லைன்னா உங்களுக்கு சாப்பிடும்போது சால்ட்டாக இருக்கும். அவ்வளோதான், மிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் அப்படியே எடுத்து டேரெக்டாக சாப்பிட்லாம். இது உங்களுக்கு எப்படி இருக்குன்னா உங்களுக்கு அதை ஓப்பன் பண்ணி காட்டுற பாருங்கள். எடுக்கும் போதே நல்லா சீஸியாக வருது, மெல்டடாக இருக்குது. நல்லா சீஸ் ரொம்பவே சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த சீஸி பொட்டேட்டோ. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் இந்த மாதிரி நான் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் போட்டால் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும். பாய், நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.